ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹே ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர காதலோட பார்ட் 30 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஜாரா உங்கள்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு போயிருப்பா. ஸோ அதோடு படித்தேன். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாரா தான் வீட்டுக்கு போகிறா. அப்போது ஜங்குக்கு ஹாலில் தான் உட்காந்துருக்கான். அண்ணா அப்படின்றா. ஜங்குக்கு சொல்லு அப்படின்னு தான் சொல்கிறான். அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறான். சாரா அண்ணா சாரிண்ணா. இதுக்கு இல்லை, நான் அப்படி திட்டிருக்கக்கூடாது. நான் திட்டணும்னு சொல்லலை, எனக்கு தேவைன்றதுனால தான் சொன்னேன். உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு அப்பா அம்மா மாதிரி நீ. அவங்களாம் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. நீ மட்டும்தான் என்னை பற்றி டேக் கேர் பண்ணிப்ப. நீ டேக் கேர் பண்ணிக்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் ரொம்ப. ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நீ கொடுக்கணும்ல அப்படின்னு ஜாரா சொல்கிறா ஜெக்கியை பார்த்து. உடனே ஜங்குக்கு கரெக்டு தான், நானும் அதை புரிஞ்சுக்காம தான் இருந்துட்டேன். சரி விடு, நடந்துச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜெக்கி சொல்கிறான். சாராக்கு இப்போ தான் மூஞ்சில் சிரிப்பே வருது. எதுவும் என் மேலே கோவமாக இல்லைல்ல அண்ணா? இல்லை, நான்லாம் எதுவும் மேலே கோவமாலாம் இல்லை. அம்மாவுக்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? இல்லை, யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? இல்லையே. போய் சொல்லாமல் சொல்லு. இதே அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவல்ல, சொல்லு. யாராவது லவ் பண்ணுறியா? இல்லை அண்ணா. சொல்லு, பார்த்துக்கலாம். யாரை நான் பார்க்குறேன். உனக்கு பிடிச்சவனா இருந்தாலும் உன்னை நல்லா பார்த்துப்பானான்னு பார்க்கணும்ல அப்படின்னு ஜெக்கி சொல்ல. சாரா மனசுக்குள்ளே, ஐயோ அண்ணா உன் கூடவே தான் சுற்றுவான், அவனையே பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னு ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. உடனே ஜெகி சொல்லு. இல்லை, நான் தூங்கணும், நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, பாய் அப்படி சொல்லிட்டு அவள் குடுகுடுன்னு ஓடுறா. ஜெக்கி ஏய் சொல்லிட்டு போடே. அல்ல, நான் அப்புறம் சொல்கிறேன்னா, பாய் குட் நைட் அப்படி சொல்லிட்டு அவள் பாடு குடுகுடுன்னு ஓடிடுறா. இந்த சைடு மின்னுதான், என்ன பண்ணலாம், ரொம்ப போர் அடிக்குது. சரி சுகாவுக்கு கால் பண்ணுவோமா, அவன் ரெஸ்ட் எடுப்பான் இந்த டைமில். சரி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் சுகாவுக்கு தான் கால் பண்ணுறா. ஹலோ, சொல்லு. என்னடி திடீர்னு இந்த டைமில் கால் பண்ணியிருக்கா? இல்லை, ஞாபகமாகவே இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். ஆமாம், ஜேகே சொன்னால் என்னவோ ஏதோ இதில் கம்மியாக எடுத்தியாமா இருக்குது, அதுக்குள்ளே சொல்லிட்டானா? ஷோ, ஆமாம் சுகா, இங்கிலீஷில் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. சரி விடு, அடுத்த டைம் ஒழுங்காக பண்ணு, ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சுகா சொல்கிறான். உடனே மின்னு சரி அப்புறம் என்ன பண்ணுற? நான் இப்போ தாண்டி வீட்டுக்கு வந்தேன், செம்ம டயர்டாக இருக்குது, இப்போ தான் போய் தூங்கணும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இப்போ தான் சுகா சாப்பிட்டு வரேன். சரிடி, போய் படுத்து நல்லா தூங்கு. அப்புறம் நாளைக்கு வர ஸ்கூல் இருக்குல்ல அப்படின்னு சுகா கேட்குறான். உடனே மின்னு ஆமாம் சுகா, நாளைக்கு வர ஸ்கூல் போகணும். வாட்டி லீவ் போட்டேன், அதுக்கார என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில என்ன சொல்கிறா. உடனே சுகா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ போயிட்டு படுத்து நல்லா தூங்கு அப்படின்னு சுகா சொல்ல. உடனே மின்னு லவ் யூ. லவ் யூன்னு சொன்னேன், ஏன் திருப்பிலாம் சொல்ல மாட்டியா? லவ் யூ. ஏன் அது அவ்வளோ யோசிச்சு சொல்கிற சுகா? அப்பெல்லாம் கிடையாதுடி, நீ சொன்னோடனே டப்புன்னு லைட்டாக செய்யாச்சு, அதான் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. உடனே மின்னு சே, இந்த செய்யாகிறதெல்லாம் நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சே சுகா, ஒழுங்காக வாயாடுறதை விட்டுட்டு போய் படுறி போ அப்படின்னு சுகா கால் கட் பண்ணிடுறாரு. உடனே மின்னு க்யூட்டு அப்படி சொல்லிட்டு அவள் பட்டன் காலை கட் பண்ணிட்டு அவள் போய் படுத்துடுறா. இந்த சைடு தான் நீங்கள், ஐயோ சே, ஏன் இன்னைக்கு இப்படி தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் தைலத்தை தேடுறீங்க, அவ்வளோ நேரமாக தேடுறீங்க, தைலமே கிடைக்கல. நீங்கள் ஐயோ இந்த ரூமில் ஒரு பொருள் ஒரு வச்ச இடத்துல கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக தேடுறீங்க, அந்த கிடச்ச மாதிரியும் இல்லை. நீங்கள் ஐயோ இப்போ எனக்கு தலை வர பயங்கரமாக வலிக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டீங்க. அப்புறம் அவங்க மம்மி தான், ஏய் கிடச்சதா இல்லையாடி மா, இந்த இடத்துல வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லை, இது வேறு கிடைக்குதா கிடைக்கலையான்னு வேறு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. எங்கள் மம்மி வந்து, சரி இப்போ டைம் வேறு அன்டைம் ஆகிடுச்சு, இப்போ எப்படி வெளில போவேன். ஐயோ மா, நான் போய்க்கிறேம்மா, எனக்கு இருக்கிற தலைவலிக்கு தைலம் இல்லைன்னா எனக்கு சத்தியமாக என்னால் முடியாது, காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க. போகும்போது என்ன இந்த தலைவலி ஏன் இப்படி வலிக்குது இன்றைக்கின்னு பார்த்து, ஐயோ நம்ம எதுவுமே அப்படி சாப்பிட்லையே, நம்ம இதை பார்த்து ஷாக்கும் ஆகலை, அப்புறம் எதுக்கு நமக்கு இப்படி தலைவலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்துகிட்டே இருக்கிறீங்க. போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு தைலம் வாங்கிட்டு வந்துட்டு, இந்த பெரிய டப்பா நம்ம ரூம்லேயே இருக்கணும், நம்ம ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு போகிறீங்க. அப்போது பின்னாடி வந்து யாரோ வந்து உங்கள் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யார், ஹலோ விடுங்க அடிச்சிருவா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அவங்க ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டு, எதுக்கு சிரிக்கிறீங்க, இந்த வாய்ஸ் கூட எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் அப்படியே டச் பண்ணுறீங்க. டே அண்ணா தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க. பார்த்தா டே தான். நீங்கள் அண்ணா என்னண்ணா இப்படிலாம் வந்து பயம்படுத்துகிற, ஏய் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் அண்ணா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து, இல்லை ரொம்ப தலைவலிக்குது, அதான் தைலம் வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்துட்டே வந்து, சரி அதுக்குன்னு பக்கத்தில் ஜேகே வீடு இருக்குல்ல, ஜேகே வீட்டில் போய் கேட்க வேண்டியது தானே, அதுக்கு இதுக்கு கடைக்கெலாம் வர அப்படின்னு வந்து அவங்க கேட்க, உடனே நீங்கள் வந்து கேட்கலாம் தான், அவங்க தூங்கியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும், நான் போய் கதவு தட்டி அவங்க எழுப்பி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, அதான் நானே போய் வாங்கிட்டு வரேன்னு வந்துட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே டே வந்து, சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் டேவும் நடந்துட்டுருக்கீங்க. உடனே டே வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ கொடுக்குறாரு. நீங்கள் என்னது இது அப்படின்னு பார்த்தா சாக்லேட்டு. நீங்கள் இது எனக்கு வாங்கினீங்களா இல்லை உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு வாங்கினீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே டே வந்து, உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு. டே அண்ணா இப்படிலாம் சிரிக்காதீங்க, செம்ம க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு என்னை பிடிக்குமா என்ன அப்படின்னு வந்து டே கேட்குறாரு. ஒன்று நீங்கள் வந்து பிடிக்குமாவா, நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ஏன் என் கூட அண்ணனாக பிறக்கலன்னு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றுட்டே வந்து உங்களை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். ஒன்று நீங்கள் டே வந்து, ஏன் அப்படி சொல்கிற, நான் என்ன உனக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னு வந்து டே கேட்க, உடனே நீங்கள் வந்து, இல்லை எனக்கு ஒரு அண்ணா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசை, அந்த ஃபீலெல்லாம் நான் உங்ககிட்ட தான் ஃபீல் பண்ணேன், அதனால எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஒன்று டே வந்து, ஸோ க்யூட்டு, ஓ அதனால அண்ணனை ரொம்ப பிடிக்கும், யா நான் உங்களுக்காக எதை வேணால் செய்வேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றுட்டே வந்து, சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஜங்குக்கிட்ட ஏதாவது சொன்னியா அந்த மாதிரி லவ் பண்ணுறா சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து தயம் கேட்க, நீங்கள் வந்து ஆமாம் சொன்னேன், ஆனால் வந்து ஜங்குக்கு வந்து கேட்டான் என்கிட்ட, உனக்கு யாருன்னு தெரியுமான்னு. நான் சொன்னேன் எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுப்பா, நீ எப்படி இருந்தால் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் டே கிட்டே சொல்கிறீங்க. உடனே வந்து, சொன்னதான் ஜங்குக்கு வந்து என்கிட்ட கேட்டான், உனக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டான். நான் ஒன்று சொல்லிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சேன், நான் தாண்டா அது அப்படின்ற மாதிரி, ஆனால் வந்து காமிச்சிக்கல அப்படின்னு வந்து டே சொல்ல. நீங்களும் வந்து அப்படி இருங்க, ஜங்குக்கு நம்ம இன்ப அதிர்ச்சி கொடுப்போம், ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணுவானான்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றுட்டே வந்து, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து டே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து, ஏன் அப்படி சொல்கிறீங்க, அவனோ ஒருத்தன் தெரியாதவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஏன் அவன் மச்சானுக்கு கட்டி கொடுக்க மாட்டானாமா அப்படின்னு வந்து டேவும் கேட்க. ஒன்று நீங்கள் வந்து, நீங்கள் கேட்குறது லாஜிக்காக தான் இருக்குது, ஆனால் வந்து பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே டே வந்து, சரி வா வீட்டுக்கு போகலாம், அம்மா தேட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்களை வீட்டு வரையும் வந்து விட்டுட்டு போகிறாரு. விட்டுட்டு போகும்போது உங்கள் மம்மி தான், தயம் உள்ளவா தயம், ஏன் வெளியிலே நிற்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு தயம் வந்து, இல்லைம்மா டைம் வேறு ஆயிடுச்சு, வீட்டில் வர தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து தயம் சொல்கிறான். உடனே வந்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டாலும் என் வாய்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ஏன் இது மாதிரி 10 வாட்டி சொல்கிறேன்னா, அங்கங்கே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, டென்ஷனாக இருக்குது எனக்கு, ஓகேவா.
உடனே உங்கள் மம்மி வந்து சரி தயங்க பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தயங்க வந்து சரிம்மா நான் போயிட்டு வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கும் பாய் காமிச்சிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கே உங்களுக்கு செம்ம சோம்பேறித்தனமாக இருக்குது. தலை வேறு பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் வந்து தலைவலியே என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடை நீஞ்சி கிளம்பிட்டீங்க. இந்த சைடு சாரா தான் ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா வெளிலேருந்து. உங்கள் மம்மி வந்து சொல்லுடா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒயன் எங்க ஆன்ட்டி, ரொம்ப நேரம் ஆச்சு, டைம் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே வந்து உங்கள் மம்மியும் அடியே ஒயன் வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், வாடி சீக்கிரம் கீழே அப்படின்னு வந்து கத்துறாங்க. நீங்கள் வரேம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் குட்டுன்னு கீழே இறங்கி ஓடி வரீங்க. உடனே வந்து வந்தோடனே எதுக்கும் அப்படி கத்துவ அப்படின்னு கேட்குறீங்க. உடனே வந்து மம்மி அந்த பிள்ளை எத்தனை நேரம் வந்து கத்திக்கிட்டு இருக்கு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற மேலே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து இல்லைன்னு இது தைலத்தை தேய்ச்சிட்டு கட்டில் அடியில் தள்ளி விட்டுட்டேன் போல், அதான் அதை எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து போ ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து என்ன நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாடி கூப்பிட்றதா இருந்தால் எனக்கு கால்லாம் பண்ண மாட்டியா, இங்கே வந்து கத்திட்டு எங்கள் அம்மாக்கிட்ட மாட்டி விட்ற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரை வந்து சிரிக்கிற அவங்கள பார்த்து நீங்கள் எத்துக்குடி சிரிக்கிற, இல்லை உங்கள் அம்மாக்கிட்ட எவ்வளோ கேவலமாக கேள்வி வாங்குறியா அதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொட்டுறீங்க சாராவை. சாரா வலிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி மின்னுங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே சாரா வந்து மின்னு வந்து அவங்க ஆள் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பறந்துட்டுருக்கா. நமக்கு தான் அந்த இதெல்லாம் வாஸ்தவெல்லாம் கொடுத்தாக்கல, என்ன பண்ண முடியும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாராவும் வந்து நடந்து தான் போகிறீங்க. நீங்கள் ஐயோ எனக்கு ஏற்கனவே தலை வர வலிக்குது, இந்த வெயிலில் நடந்தால் நான் தலை சுற்றி கீழே விழுந்துருவேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சாரா வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சு சரி நீ அண்ணனை கூப்பிடு, நான் அப்படியே தயங்க கூட போயிடுவேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து என்னை வச்சு எல்லாம் பிளான் போடுறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா வந்து என்னடி வருங்காலத்தில் என் அண்ணி ஆக போகிற, இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு வந்து சாரா வந்து உங்களை பார்த்து கேட்குறா. உடனே நீங்கள் செய்கிறேன் செஞ்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. கரெக்டாக வந்து ஜங்குக்கு வந்து வெளில வரான். ஜங்குக்கும் தயங்கும் தான் வராங்க. நீங்கள் ஐயோ இப்போ எப்படி நான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஏன்டி உன் ஃபேஸ் என்ன டல்லாக இருக்குது, நைட்லாம் தூங்கலையா? தூங்கினேன், லைட்டாக தலை வலிக்குது, நேற்று நைட்லேருந்தே தலைவலி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்றே தெரியும் தாங்க சொன்னான், நைட்டு வந்து தைலம் வாங்குறேன் தனியாக போனியாமே, தனியாலாம் போகாத, உனக்கு ஏதாவது வேணுன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபோன் பண்ணி என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து ஐயோ இவர் மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானே சொல்லிட்டு சரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நீ என்ன ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்து சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை உட்கார வைக்கிறான். நீங்கள் உட்காந்துறீங்க, உங்கள் பேக்கு ஷோல்டரில் தானே போட்டிருப்பீங்க, ஸோ சாராக்கு இடம் இல்லாத மாதிரி இருக்கும். உடனே ஜேகே வந்து பேக் இடுறி அப்போ தானே சாரா உட்காருவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்த்து சொல்கிறா. நீங்கள் வந்து நம்ம 2 பேர் மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நைஸாக காதில் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து இப்போ தான் என் அண்ணி கரெக்டாக வேலையை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கா. உடனே வந்து ஜேகே வந்து உனக்கு இந்த நேரத்தில் தான் இப்படிலாம் தோணுமா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து காலையில் உன் கூட ஜாலியாக போகலான்னு நினச்சேன், சரி இப்போயே இறக்கி விட்டு நான் நடந்தே போய்க்கிறேன், தங்கச்சி மட்டும் கூப்பிட்டு போ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜேகே வந்து சரி உட்காரு சாரா நீ வந்து கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிடுறான். உடனே சாராக்கா ஒரே குஷி, அவள் ஓகே சரிண்ணா அப்படி சொல்லிட்டு அவள் குட்டுன்னு ஏறி பைக்கில் உட்காந்துக்கிறா கூட. நீங்கள் திரும்பி பார்த்து டன்னா அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்று சாரா வந்து டபுள் டன்னு அப்படின்றா. ஒன்று ஜேகே அது என்னது டன்னா அட நீ எடுப்பா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே வந்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிடுறான். தயாங்கும் அப்படி தான். சாரா வந்து நைஸா பாய் தயாங் லவ் யூ அப்படி சொல்லிட்டு போயிடுறா. உடனே நீங்கள் வந்து பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து நான் பாய் அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகே வந்து உங்கள் ஹேண்ட்ஸை வச்சுட்டு சொல்லு அவையும் சொல்லு அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து
என்னது இது இத்தனை பேர் முன்னாடி என் கையை பிடிச்சி இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒழிஞ்சிக்க வந்து நடிக்காதடி சொல்லிட்டு போடி, இதெல்லாம் எனக்கு ஒரு மைண்டே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து தூக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்படியா சரி பாய் லவ் யூடா புருஷா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடு குடுன்னு ஓடிடுறீங்க. சாரமும் அப்படி தான் அவங்க கூட குடு குடுன்னு ஓடி வரா. மின்னு அப்பாடி இப்போயாவது வந்தீங்களே, நான் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு வந்து முன்னாடி நடந்துட்டுருக்கா. நீங்கள் ஒன்று நீங்கள் மட்டும் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு வருவீங்க, நாங்களாம் வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஒன்று மின்னு வந்து அப்போது நீ ஜேகே கூட வந்த ஏன் அவங்க ஆள் கூட வந்தா, நான் என் ஆள் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரை வந்து ஆமாம் நீ மட்டும்தான் வருவியா, நாங்களும் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாராவும் மின்னுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே மின்னு வந்து சரி சரி வாங்க வாங்க உள்ளப்படா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. அப்போ உட்காந்துருக்கும்போது ரொம்ப போர் அடிக்குது. நீங்கள் மின்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று மின்னு வந்து காலையில் எடுத்து வச்சேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மின்னு வந்து சிப்ஸ் வச்சுருக்கா. நீங்கள் 2 பேரும் பெஞ்சுக்கு அடியில் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அதில் நீங்கள் 3 பேரும் பிரித்து வச்சு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. சரி மின்னு எனக்கு குடுறி மின்னு நீ தான் சாப்பிட்டல்ல அப்படின்னு நீங்கள் கேட்க மின்னு வந்து நான் கொஞ்சம் தான் நீ சாப்பிட்டேன் குடுடி அப்படி சொல்லிட்டு மின்னு கேட்டுட்ருக்கா. நீங்கள் ஒன்று ரொம்ப பண்ணாத மின்னு, எல்லாத்தையும் காலி பண்ணணும் ஒன்று அடிச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று மின்னு வந்து நான் தானே எடுத்துகிட்டு வந்தேன், இது ஏன் ஸ்நாக்ஸ் சரி அப்படின்னு வந்து சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து நீ என்ன பெரிய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டா என்ன நீ மட்டும் தான் சாப்பிட்ணுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. ஒன்று சாரை வந்து மேம் பார்க்குறாங்கடி அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு சாரை வந்து உங்களை தட்டி விட்றா. நீங்கள் 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. மின்னு வந்து ஐயோ ரொம்ப போர் அடிக்குதுல்ல, சி ஏன்டா ஸ்கூலுக்கெல்லாம் வரணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. அண்டு நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து கொரியாவில் தான் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி. இப்போ மென்ஷன் பண்ணி இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொரியாவில் இருக்கோம் நம்ம, ஓகே? அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகுது. கொஞ்சம் மந்த்ஸ்லாம் போனதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து அதாவது 3rd மிட்டம் அந்த மாதிரி டைமில் இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு வந்து இது வருது, அதாவது டேட் வருது. வந்து நீங்கள் ஐயோ 10th நான் எப்படி பயந்தனோ அதே மாதிரி இப்போ பயப்படுறேன். ஐயோ லைட்டாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாராவை பார்த்து சொல்கிறீங்க. சாரா வந்து எனக்கும் தான், என்ன பண்ணுறது, எழுதி தான் ஆகணும், இதுதான் நம்ம இந்த ஸ்கூலில் லாஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற டேஸாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாராவை பார்த்து சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து ஆமாண்டி, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கூல் சைடே வர மாட்டோம், அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிள்ளைங்களா ஆகிட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு அப்படி தான் இருப்போம்ல, மறுபடியும் இந்த டேஸ்லாம் வராது நம்ம லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்துருக்க பெஞ்சு உங்கள் கிளாஸ் ரூமு எல்லாத்தையும் அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷ்னல்ஸோடு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சாரா மின்னு 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நம்ம இந்த ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுற லாஸ்ட்டு இயராக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து 3 பேரை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கீங்க. உடனே உங்கள் மேம் வந்து அங்கே என்ன சத்தம் அப்படின்னு வந்து கத்துறாங்க. நீங்கள் ஸோ இது வேறு நம்ம ஃபீலிங்ஸை புரியாமல் இது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த டைம் டேபிளே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு 3 பேருமே ரொம்ப சோகமாக போகிறீங்க. மின்னு வந்து சரி மச்சான் நான் சாயங்காலம் வரேன் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு மின்னு வந்து போயிடுறா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சாராவும் நடந்து போயிட்டுருக்கீங்க. சாரா ஒன்று நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற லாஸ்ட் டேஸாக இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், காலேஜ்லாம் போனால் என்ன மறந்துடுவியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று நீங்கள் வந்து நாமெல்லாம் ஒரே காலேஜில் சேர்ந்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று சாரா வந்து அப்படி என்ன சேர்ந்துட்டா ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஆமாம் நம்ம எல்லாம் ஒரே காலேஜில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து அப்படியே நடந்து வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் இயர் வேறு, இதுக்கப்புறம் அம்மா அப்புறம் போக சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஆகுது. நீங்கள் வந்து சரி சாரா வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற டைம் இல்லையா, ஸோ அதனால் உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாராவோட வீட்டுக்கு உங்கள் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க.
அப்போது ஜேகேவும் கரெக்டாக அப்போ தான் வீட்டுக்கு வரான் போல். நீங்கள் அப்படியே ஜேகே வந்தது கூட பார்க்கல. நீங்கள் பாட்டுன்னு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கீங்க. உடனே ஜங்குக் வந்து ஓய் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து வா ஜங்குக் அப்படி இப்போ தான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக் வந்து சரி இப்போ தான் வரேன், ஏன் மூஞ்சி நல்லா இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு சொல்லு என்னாச்சு. இல்லை போர்டு எக்ஸாமுக்கு டைம் டேபிள் வந்துடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து ஓ அதனால் இப்போ படிக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அப்படிலாம் கிடையாது, 12th வர முடிக்க போகிறேன், இதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ் லைஃப்லாம் வராதில்ல, அந்த மாதிரி ஒரு லைஃப் வரவே வராதில்ல, என்ன தான் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எவ்வளோ அளவு ஜாலியாக இருந்தாலும் அந்த ஸ்கூல் டேஸ் மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் ஒன்று வந்து லைஃப்னால் அப்படி தான் இருக்கும், என்ன பண்ண முடியும், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு நீங்களும் சாராவும் வந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்போ மின்னு வரும்போது மின்னுமே ஒரு மாதிரி சோகமாக தான் வரா. ஜங்குக் வந்து ஏன் இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஜிகே கேட்குறான். உடனே மின்னு வந்து ஆனால் போ ஜங்குக்கா பாரு 12th முடிச்சிட்டோம், எனக்கு இப்போ தான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படித்த மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே 12th வந்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த டேஸ்லாம் வரவே வராது, நாங்களாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தெரியுமா ஸ்கூல் லைஃப்பை, அந்த மெமரிஸ்லாம் அவ்வளோ கிரேட் அப்படின்னு வந்து மின்னு சொல்ல. ஜங்குக் வந்து சரி விட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்போ உட்காந்து உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் லீட் பண்ண போகிறீங்கன்னு யோசிங்க, அப்படி யோசிப்பீங்களா உட்காந்து லைஃப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும். நானும் அப்படி தான் நினச்சேன் 12th முடிக்கும் போது, என்னடா இது ஸ்கூல் லைஃப் மாதிரி எந்த லைஃப்பும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிஸ் பண்ண தான் செஞ்சேன். ஏன் இப்போ நானும் தயங்குவோம் இவ்வளோ தூரம் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறத்துலேருந்துமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஏன் உங்களாலாம் அப்படி இருக்க முடியாதா என்ன, அப்புறம் என்ன அதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, காலேஜ் சேரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கோங்க அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் மின்னு சாராலாம் வந்து அப்புறம் என்ன நம்ம இதுக்கு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் வந்து சரி ஓகே இப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை படிக்க சொல்கிறான். நீங்களும் வந்து படிச்சுட்டு அப்படியே தான் உங்களுக்கு டேஸ்லாம் போகுது, நாளைக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமு, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கீங்க. ஜங்குக் வந்து நைட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். ஹலோ சொல்லு ஜங்குக்கா, என்னடி எதுவும் நர்வஸாக இருக்கியா என்ன அப்படின்னு வந்து கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து லைட்டாக அப்படிலாம் இருக்காத, ரிலாக்ஸாக இரு, எதுவும் இல்லை, படிச்சிட்டல அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற, விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து படிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் வந்து சரி ஓகே படித்ததுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக் அப்படியே வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்து உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான், ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாம் அப்படின்ற ஒரு பயத்துலேயே இருப்பீங்க. இந்த சைடு சாராவும் அப்படி தான் தயங்கு கால் பண்ணி இப்படி தான் பேசிகிட்டு இருந்திருப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயங்கு, நாளைக்கு எக்ஸாம் எப்படி பண்ண போகிறேன்னே தெரில அப்படின்னு வந்து தயங்கு கிட்டே சொல்கிறா. உடனே தயங்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாகிடும் அப்படின்னு வந்து தயங்கு சொல்கிறான். உடனே வந்து சாரா வந்து ஆமாம் நான் இது என்னோடய 10th எக்ஸாம்லேயோ 11th எக்ஸாம்லேயோ நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் போகும்போது லைட்டாக நர்வஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ஓகேவாகிடும் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே தயங்கு வந்து அவ்வளோதான் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து தயங்கு சொல்கிறான். இந்த சைடு மின்னு தான் நமக்கு அந்த கவலையும் இல்லைப்பா, நம்ம படிச்சிட்டோம் அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கா. இந்த சைடு அவங்க உனக்கு பயமே இல்லையாடி, ஏண்டி அவளாம் பாரு அடுத்த நாள் எக்ஸாமு படித்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க. உடனே மின்னு வந்து லைட்டாக பயமாக தான் இருக்குது, வெளியில் காமிச்சிக்கிட்டா நம்ம இமேஜ் என்ன வருது அப்படி சொல்லிட்டு மின்னு வந்து அமைதியாக இருக்கா. உடனே இவங்க வந்து சரி ஓகே நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறலாம் எனக்கு தெரியல, ஆனால் நல்லா பண்ணு எக்ஸாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு இவங்கையும் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஓகேடா நான் இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கிறேன், அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக போடுறேன், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.